Hi students, welcome to KC Botany. நாம் இந்த இடத்துல 12th zoology டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய டயகிராம் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ டயகிராம் கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு உண்டு. ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம் அல்லது 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஒரு சில டைம் 3 மார்க்ஸ்லையும் கேட்பாங்க, அட் த சேம் டைம் 5 மார்க்ஸ்லும் கேட்பாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போ இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அது 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா இந்த விந்து செல் அமைப்பு, அண்ட செல் அமைப்பு இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டயகிராம்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஸோ என்னென்ன டயகிராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்றாங்க, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணுங்க. ஆல்ரெடி எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸோட வீடியோ லிங்க் அந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணி பாத்துங்க. ஸோ பியூர் சயின்ஸ் அப்படின்னா கமெண்ட்ல பியூர் சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா பியூர் சயின்ஸ் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ குயிக்கா நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன்ல செகண்ட் லெசன்ல பார்த்தீங்கன்னா விந்து செல் அமைப்பு, அண்ட செல் அமைப்பு, அதாவது ஹியூமனோட ஸ்பெர்ம் ஓவியம் அப்படின்னு இருக்கும். அது செகண்ட் லெசன்ல இருக்கிறத நல்லா வரைஞ்சு பார்த்துருங்க. அதுக்கடுத்து இம்யூனோகுளோபினோட ஸ்ட்ரக்சர், அதுக்கடுத்து நிணநீர் முடிச்சு லிம்ப் நோடுன்னு சொல்லுவோம். இது 8வது லெசன்ல இருக்கும். அது நல்லா வரைஞ்சு பார்த்துருங்க. அது கூடவே ஹெச்ஐவியின் அமைப்பு. ஸோ இது ரெண்டுத்தையும் 5 மார்க்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால எக்ஸ்பிளனேஷனோட என்ன பண்றீங்க படிச்சிருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இரட்டிப்பாதல், அந்த ரெப்ளிகேஷன் 4க்கு மாதிரி போட்டிருப்பாங்க, அதையும் வரைஞ்சு பார்த்துருங்க. அது 5வது லெசன்ல நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இந்த டயகிராம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரைமரியா வரைஞ்சு பார்த்துருங்க. ஸோ செகண்டரியா சொல்லும் போது தைமஸ் சுரப்பி, தைமஸ் கிளாண்டு, அது 8வது லெசன்ல இருக்கும். அதுக்கடுத்து விந்தகத்தின் உட்புற தோற்றம், டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர், அது செகண்ட் லெசன்ல இருக்கும். அதுக்கடுத்து பெண் இனப்பெருக்க மண்டலம், சரிங்களா, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர், அதுவும் செகண்ட் லெசன்ல இருக்கும். அதுக்கடுத்து அண்டகத்தோட நீள்வெட்டு தோற்றம், ஓவரி, ஹியூமன் ஓவரி ஃபீமேலோடது. ஸோ பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன்ல இருக்கும். பிரமிட் ஆஃப் பயோமாஸ், உயிர்த்திரள், அந்த பிரமிடு சொல்லுவோம், அது 11வது லெசன். ஸோ இது செகண்டரியா பார்த்துருங்க. இது பிரைமரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அந்த டயகிராம்ஸ் வரைஞ்சு பார்த்துருங்க. அதுக்கடுத்து இந்த டயகிராம், ஏன்னா இதுல இருந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இம்யூனோகுளோபின்லாம் 5 மார்க்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹெச்ஐவியோட அமைப்பும் 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ மற்றது எல்லாமே எக்ஸ்பிளனேஷனோட 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட செல் அமைப்பை படத்துடன் விவரி, விந்து செல் அமைப்பு படத்துடன் விவரி. ஸோ பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே 3 பார்ட்ஸ் பிரைமரியா நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. இதோட பிடிஎஃப் ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜாயின் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தர நீங்க ஜாயின் பண்ணீங்க. அதுக்கடுத்து ரொம்ப நிறைய பேர் கேட்கறது 1 மார்க்ஸ், ஆல்ரெடி புக் பேக்ல இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ், இன்டீரியர் 1 மார்க்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டோம். தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியம் கிடைச்சிச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இன்னும் நான் ஆன்சர்ஸ் பண்ணணும் ஃபுல்லா எல்லாமே அப்படின்னா டூ யூ நோ கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுங்க. அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருக்கும் நமக்கு சுவாலஜி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்க நல்லா பாருங்க. ஸோ இந்த டயகிராம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் அப்டேட் பண்ணும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல இதை படிச்சா நான் ஃபுல் மார்க்ஸ் வருமா, இதை படிச்சா ஃபுல் மார்க்ஸ் வருமா, நீங்க அதை கண்டிப்பா படிச்சிருங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்ஸ் வரும். நீங்க 1 மார்க்ஸ் எல்லாமே கரெக்டா ஆன்சர்ஸ் பண்ணணும். கிரியேட்டிவ் கொஸ்டின், அதாவது கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எது கேட்பாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஒரு சில டைம் ஈஸியா கத்து கேட்பாங்க. விந்து செல் அமைப்பு, அண்ட செல் அமைப்புமே கம்பல்சரியில கேட்டிருக்காங்க, சரிங்களா. அது எப்படி கேட்கறாங்கிறது பொறுத்து தான். ஸோ அதனால அதுல இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா படிங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதோட பிடிஎஃப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஆல், நல்லா படிங்க.